வெல்கம் டு முகமது இம்தாஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது எப்படி பீனட் பட்டர் செய்கிறதுண்டு. அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் பார்க்கலாம். ரா பீனட், அது கூட சால்ட் 1 டீஸ்பூன் எடுத்துக்கிறேன், பிஞ்ச் ஆஃப் சால்ட். இந்த பீனட்டெல்லாம் சேர்த்து நாங்கள் முதல்ல நல்லா வறுத்துக்கலாம். முதல்ல அடுப்பு ஹெவியாக வேலை செய்யணும், அதுக்கப்புறம் ஸ்லிமில் வச்சுக்கலாம். போட்டதுலேருந்து கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா கிண்டணும். கிண்டாமல் விட்டோமையான ஒரு பக்கம் தீஞ்சு போய்க்கிடும், அப்படி இருக்கக்கூடாது. இது நீங்கள் எந்த நேரம் சாப்பிட்ற பட்டரை கூடயும் நல்லா டேஸ்ட்டாகவும் இதோட ஹெல்த்தியாகவும் இருக்கும். நல்லா பிள்ளைகளுக்கு கொடுக்கணும், அவங்களுக்கும் ஹெல்த்தியான ஃபுட்ஸ் சாப்பிட்றது குறவுனால இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா விரும்பியும் சாப்பிடுவாங்க. அதே போல் ஹெல்த்தியான சாப்பாடு கொடுத்ததாகவும் ஆச்சு. இந்த பாருங்கள், நான் இந்த ஸ்டேஜில் ஸ்லிம்மில் வைக்கிறேன். அடுப்பு இந்த அளவுக்கு தான் வைக்கணும், அதுதான் அளவு. வச்சுட்டு அந்த நேரத்துலேருந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக கிண்டிக்குள்ளேயே வைக்கணும். கிண்டத்தான் மெதுவாக எல்லா சைட்டும் ஈவனாக வறுப்படும். பீனட்டை வச்சதுலேருந்து இப்போ 3 மினிட்ஸ் ஆகிடுச்சு. பாருங்க, இப்போ டெக்னு வெடிக்கிற சத்தம் மாதிரி கேட்குது. பார்த்தீங்கன்னா அந்த கேட்குது. நீங்கள் விடாமல் கிண்டிக்குள்ளே இருக்கணும். கிண்டத்தான் இது ஈவனாக வறுப்படும். ஆல்ரெடி எந்த பீனட் வறுத்தாச்சு. இந்த சூட்டோடு கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வைங்க. பார்த்தீங்கன்னா இந்த கடலையை வறுத்து தோல் உரிச்சு வச்சுக்கிறேன். அப்புறம் மிக்ஸி ஜார் எடுத்துருக்கேன். இது நல்லாவே இந்த தண்ணி இல்லாமல் தான் வச்சுக்குது. நல்லா தொடச்சி ட்ரை பண்ணி வச்சுக்கிறேன். இதில் போட்டு இது பொடிச்சு வச்சுக்கிறேன். இந்த ஸ்டேஜில் நான் சுகரை சேர்க்குறேன். சுகரையும் சேர்த்து பிஞ்ச் ஆஃப் சால்ட், இவ்வளோ தான் உப்பு போடணும், இதுக்கு மிச்சம் போட வேணாம். பார்த்தீங்கன்னா இந்த இப்போ ஈரமாகி கொண்டு வருது. இது கொண்டுமே நான் ஆட் பண்ணலை, அதில் உள்ள ஆயிலாலேயே தான் இது ஈரமாகி கொண்டு வருது. பாருங்கள், பார்த்தீங்கன்னா ஈரமாகி கொண்டே வந்து கொண்டே இருக்குது. நீயும் அப்பப்போ வெளியே எடுத்து இப்படி கிண்டி விட்டுட்டு போடணும். பாருங்கள், அதில் உள்ள ஆயில் தான் சூப்பராகி. இந்த பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் அடித்ததுலேயே நல்லா க்ரீமியாக ஆவி வந்துக்குது. பாருங்கள், இதுக்கு எதுவுமே ஆட் பண்ணலை. இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சமாக பீனட் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஏன்னு கேட்டால் குறைன்னு கடிப்படக்கூட நல்லா டேஸ்டியாக இருக்கும். இதை போட்ட பிறகு மிச்சம் கிரைண்ட் பண்ணுவானா, லைட்டாக கிரைண்ட் பண்ணிவிட்டு எடுத்துட வேணும். பார்த்தீங்கன்னா சூப்பர்பான பீனட் பட்டர் ரெடி ஆகிடுச்சு. நான் இந்த சின்ன குக்கியில் கொஞ்சம் சேர்த்துருக்குறேன். பாருங்கள், இது கொண்டுமே சேர்க்கல நான். இதுதான் கன்சிஸ்டன்சி, நல்லா கிரைண்ட் பண்ணணும், அவ்வளவு தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.